ஒரு உதாரணம் மாத்திரம் பார்ப்போமே. இப்போ பார்த்தீங்கன்னா நோவா காலத்துக்கும் நம்ம காலத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நோவா காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள், நாம் இப்போ எப்படி இருக்கோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், கர்த்தருடைய வருகை வந்துருச்சுன்னா 7 வருஷம் உபத்திரவ காலம், உபத்திரவ காலத்துக்கு பிறகு 1000 வருஷம் அரசாட்சி, அதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும். இதான் நாம் சொல்கிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். அதற்கு பிறகு உபத்திரவ காலம் வரும். உபத்திரவ காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ட ஜனங்கள், ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் அல்லது கைவிடப்பட்டவர்கள்லேயே பழைய ஏற்பாட்டு மன்னிக்கணும் இஸ்ரவேல் ஜனங்கள்லேயே ஒரு கூட்டம் பாதுகாக்கப்படுவார்கள் பூமியில். அவர்கள் பாதுகாக்கப்பட்டு அந்த 7 வருஷத்தின் முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய அர்மகெதோன் யுத்தம் ஒன்று உலகம் முழுவதும் ஏற்பட்டு அழிவு ஏற்பட்டு அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து என்ன செய்வார், 1000 வருஷ அரசாட்சியை பூமியில் ஏற்படுத்துவார். கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற சபைக்கு அடையாளம். அதற்கு பிறகு நோவா காலம், அதாவது நோவா பேழையை உண்டு பண்ணினது, அது உபத்திரவ காலத்தில் பாதுகாக்கப்பட போகிறதான சபை. அதாவது இந்த சபை இல்லை, இது போயிடும். அந்த கைவிடப்பட்ட பிறகு கொஞ்சம் மனம் திரும்ப மனம்னா ஐயோ நம்ம அன்றைக்கே சொன்னாங்க கேட்கலையேன்ட்டு இஸ்ரவேல் ஜனங்க 1,44,000 பேர் அன்றைக்கி என்ன செய்வாங்க, பூமியிலிருந்து ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்பார்கள் மாம்சத்தில். அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அதுதான் நோவாவுடைய பேழை. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 வருஷம் நம்ம சொல்கிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நோவா பேழைக்குள்ளே போய் 7 நாள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிச்சிங்கன்னா அதில் கரெக்டாக 7 நாள் கழித்து தான் ஜலப்பிரளயம் வந்துச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் முத்திரை போடுறார் பூமியில் பாதுகாக்கும்படி. அவர்கள் பாதுகாக்கும்படி முத்திரை போட்ட பிறகு 7 வருஷம் உபத்திரவ காலம் தொடங்குகிறது. அதன் முடிவில் 1000 வருஷ அரசாட்சி, அர்மகெதோன் யுத்தம், 1000 வருஷ அரசாட்சி. அதே மாதிரி நோவாவுடைய ஜலப்பிரளயம், உலகம் வந்து அழியுது. அதுக்கு பிறகு நோவா வந்து பூமி என்ன செய்கிறாரு, தன் ஜனங்களோடு கூட சுதந்திரிக்கிறார். கரெக்டாக எல்லாமே அப்படியே இருக்கும். இதோடைய மேப் அங்கே இருக்கும். இது வந்து ஒரு உதாரணம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 வகையான மீட்பு அங்கே இருக்கிறது. ஒன்று ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், இன்னொன்று நோவா பாதுகாக்கப்பட்டார். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது இப்போ இருக்க நம்ம சபைக்கு அடையாளம். நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது நாம தான். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கடையாதவர்கள் உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போவார்கள். உபத்திரவ காலத்தில் கடந்து போகும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஞானம் வரும், அறிவு வரும். என்ன வரும், இதெல்லாம் நமக்கு என்ன சொன்னாங்க, அன்றைக்கே சொன்னாங்க, ஆனால் கேட்காம போயிட்டோம். நம்ம கேட்காம போனாலும் இப்போ என்ன வந்துருச்சு, உபத்திரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு 1,44,000 இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்கள் பாதுகாக்கப்படுகிறது தான் நோவா காலத்தினுடைய அந்த பேழை, அவர்கள் பாதுகாக்கப்படுவதற்கு அடையாளம். இப்போ இந்த 2 மீட்பு இருக்கிறது. ஒன்று எடுத்துக்கொள்ளப்படுதல், இன்னொன்று உபத்திரவ காலத்திலே பாதுகாக்கப்படுதல். இந்த உபத்திரவ காலத்தில் பாதுகாக்கப்படுறதை பற்றி நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எதில் போயிடுவோம், எடுத்துக்கொள்ளப்படுதல்ல போயிடுவோம் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். போகாதவங்களும் இருப்பாங்கல்ல, கைவிடப்பட்டவங்களும் இருப்பாங்கல்ல, அவங்க இங்கேயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல. என்ன யோசிக்கிறீங்க, இருக்க மாட்டோங்கிறீங்களா, ஆமாங்கிறீங்களா? இருக்க மாட்டோம், அமைதியாக இருக்கிறவங்க இருப்பாங்க, அப்படி வச்சுக்கலாமா? எப்படியோ ரைட், ஏதோ ஒன்று நடக்கட்டுமே. 2 பேருக்குள்ளேயுமே சில ஒத்துமைகள் இருக்குது. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக தான் சபை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம எல்லாருமே எதுக்காக வந்திருக்கிறோம்னா எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கடைவதற்கு தான். அப்போ இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பங்கடைவதற்கு முன்குறிக்கப்பட்டு இப்படி சபைகளில் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்று சபைக்குள்ளே இருக்கிற நாம எப்படி வருகையில் பங்கடைய போகிறோம்? இந்த வருகையில் பங்கடைவோமா? இப்போ இந்த 7 நாள் மாலை வேளைகள் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துருக்குறோம். இயேசு வரப்போகிறது அதிக நிச்சயம். இயேசு வரப்போகிறது ரொம்ப நெருக்கம், ரொம்ப சமீபம். அதாவது நம்ம பார்த்தது வந்து ஒரு 4 டாபிக் தான் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி இன்னும் 100கணக்கான டாபிக் இருக்குது. இயேசு வருகைக்கான அடையாளங்கள் இன்னும் 100கணக்கில் இருக்குது. அதில் நம்ம ஒரு 4 டாபிக் தான் இன்றைக்கி பார்த்துருக்குறோம். அப்போ இயேசு வருவது 100% கன்ஃபார்ம். வர்றது இருக்கட்டும், நாம் போவோமா, அதுதான் கேள்வி. இயேசு வர்றதே யாருக்காக தான் வராரு, நமக்காக தான் வரப்போகிறாரு. நாம் அதில் போவோமா, அதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த நோவாவுடைய பேழையும் அப்படித்தான், எல்லாருக்கும் உண்டாக்கப்பட்டது. 300 முழம் நீளம், 50 முழம் உயரம், 30 முழம் அகலம், 3 அடுக்கு, எல்லாம் ஆண்டவர் செஞ்சிட்டாரு. அன்னைக்கு உள்ள ஜனங்க அத்தனை பேர் வந்தாலும் அதில் என்ன இருந்துச்சு, ஒரு இடம் இருந்துச்சு. ஆனால் யாருமே என்ன செய்யல, வரல. 8 பேர் மாத்திரம் வந்தார்கள். இன்னைக்கும் சபையை ஆண்டவர் உண்டாக்கி அத்தனை பேருக்கு தான் உபதேசம் கொடுக்கிறார். எல்லாருக்கும் தான் சரிசமமான உபதேசம். ஆனால் எத்தனை பேருக்கு அந்த உபதேசம் உள்ளே போகுது, எத்தனை பேர் அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுறோம்? ஒரு வருகை வரும்போது ஒரு சபைக்கு 8 பேர் வந்துருவாங்களா? இன்னைக்கு நான் இப்படி சொன்னோன்னு ஒரு பாஸ்டர் கோச்சிக்கிட்டார் என்ன, நாங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க,
நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சபை நடத்துறதுக்கு என்ன காரணம், 8 பேருக்காக நடத்துகிறோம் அப்படின்னு கேட்டார். இதை நான் சொல்லலை, அதான் ரொம்ப முக்கியம், எங்கிட்ட கோச்சிக்கப்படாது. பெரிய ஊழியக்காரர், இந்தியாவிலே மிகப்பெரிய ஊழியக்காரர், மிகப்பெரிய சபை வச்சிருக்கிறார். அவர் டிவியில் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறார், மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, முந்தின நாள் நைட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஆராதனைக்காக. ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் கேட்டாராம், இந்த ராத்திரி வேளையில் நான் வந்தா உன் சபையிலேருந்து எத்தனை பேர் வருவாங்க தெரியுமான்னு கேட்டாராம். அவர் சபையில் குறைஞ்சபட்சம் 20,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க, குறைஞ்சபட்சம் 20,000 பேருக்கு மேலே. நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு, இப்போ 50,000க்கு மேலே போயிடுச்சு. அப்போ ஆவியானவர் கேட்டாராம், எத்தனை பேர் வருவாங்க தெரியுமான்னு. அப்போ அந்த ஊழியர் சொன்னாராம், உமக்கே தெரியுமாண்டவரே, நீங்கள் தான் கணக்கு வச்சுருப்பீங்க. ஆவியானவர் சொன்னாராம், 7 பேர் தான் வருவாங்க. எத்தனை பேர் வருவாங்க? இது அவரே பிரசங்கத்தில் சொன்னது. 7 பேர் தான் வருவாங்க. 25,000 பேர் இருக்கிற சபையில் எத்தனை பேர் வருவாங்களாம்? எல்லாம் பார்த்தா அவர் குடும்பத்திலே 4 பேர் இருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். பாஸ்டர் மனைவி 2 பிள்ளைங்க, அவங்களே 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகளுக்கு 2 மனைவி இருக்குது, அது ஆச்சு 6. அவங்க 2 பேருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதுவே 10. அப்போ 2 பேர் அவங்க குடும்பத்தில் கைவிடப்பட போகிறாங்க. இப்போ அப்போ கணக்குப்படியாக தானே வருது. இன்னைக்கு அந்த நிலைமையில தான் சபை இருக்குது, அந்த நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். இயேசு வருவார், உண்மை. இயேசு வருவது நல்லா தெரியுது, கன்ஃபார்மா. போவோமா? போவதற்கு நாம் என்ன செய்யணும்? நோவா பேழைக்குள்ளே போவதற்கு என்ன செய்தார்? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன செய்தார்? 2 வகையான மீட்பு. ஒன்று எடுத்துக்கொள்ளப்படுதல், இன்னொன்று உபத்திரவத்தில் பாதுகாக்கப்படுதல். இந்த 2 காரியத்திலுமே இவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறாங்க. ஏனோக்குக்கும் நோவாவுக்கும் ஏறக்குறைய 4 தலைமுறை. ஏனோக்கு 7ஆம் தலைமுறை, நோவா 10ஆம் தலைமுறை. கிட்டத்தட்ட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 வருஷம் கழிச்சு, இன்னும் சரியாக உங்களுக்கு சொல்லணும்னா 660 வருஷம் கழிச்சு தான் ஜலப்பிரளயம் வருது நோவா ஏனோக்கு பிறகு. அந்த 600 வருஷம் கழிச்சு செய்த நோவா செய்ததும் ஏனோக்கு செய்ததும் ஒரே காரியம், எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கடைவதற்கு. இன்னைக்கு நம்ம அதை தான் படிக்க போகிறோம். ஏன்னா நாமளும் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ன செய்யணும்? பங்கடையணும். நம்ம வருகையில் போகணும். அதுக்கு தான் சபைக்கு வந்திருக்கிறோம். உங்களை ஏன் ஆண்டவர் சபையில் கொண்டாந்து சேர்த்தாரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும் பாருங்களேன். ஏன் சபையில் கொண்டாந்து ஆண்டவர் சேர்த்தாருன்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் ஏன் கொண்டாந்து சேர்த்தார் உங்களை சபையில்? ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார். ஏன் சேர்த்தார்? அதான் சொல்லுவேன். உங்கள் வீட்டிலலாம் அந்த செயின் இருக்குதா? கழுத்தில் போகிற செயின், நகை எல்லாம் இருக்குதா? கேட்க மாட்டேன். இருக்கா? இல்லை, நீங்கள் பார்க்குற பார்வையே இருந்தாலும் கேட்பான் போல தெரியுது இப்போ அப்படின்னு. நாம் அதெல்லாம் கேட்கறதில்ல. இருக்குதா? எங்கே வச்சுருப்பியா? லாக்கரில். எந்த லாக்கரில்? பேங்க் லாக்கர் இல்லையா? அப்போ ரொம்ப இருக்கும் போல். நான் கேட்டது சும்மா 1-2. நான் ரொம்ப அற்பமாக கேட்டேன் போல தெரியுது. அவர் சொன்னவருடைய கணக்கை பாருங்கள், தசமாக வந்துருச்சான்னு பார்ப்போம். பேங்க் லாக்கரில் இருக்காமே. சரி, இருக்கட்டும். கவனிங்க, அந்த வீட்டில் ஒரு பீரோ வார்ட்ரோப்னு வச்சுருக்குமா? அது உள்ள ஒரு லாக்கர் இருக்குமா? அது உள்ள ஒரு சைட் லாக்கர் இருக்குமா? அது உள்ளதான நகைப்பெட்டி இருக்கும், சிவப்பு கலரில் இல்லை ப்ளூ கலர் இல்லையா? அவங்க வீட்டில் இருக்குது, நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அது என்ன கலர் இருக்குன்னு நமக்கு தெரியுதில்ல. அப்போ அந்த நகைப்பெட்டிக்குள்ளே நகை இருக்குதில்ல, அந்த சைட் லாக்கரை மூடி, மெயின் லாக்கரை மூடி, பீரோவையும் மூடி. இப்போ சாவி எங்கே இருக்கும்? படுக்க போகும்போது தலகாணிக்கு அடியில். கரெக்ட், கன்ஃபார்மாக வச்சுருக்காங்க அவங்க, பிரச்சனையே இல்லை. சரியா? தலகாணிக்கு அடியில். ஏன் தலகாணிக்கு அடியில் வச்சுருக்கோம்? எவனாவது நகை திருட வந்தா தலையை வெட்டிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போட்டோம். நம்ம நோக்கம் அதான். எனக்கு தெரியாமல் அது போயிடக்கூடாது. தலை போனாலும் பரவாயில்ல, நகை போகக்கூடாது. அதான் நம்ம எண்ணம். நாம் சம்பாதிச்ச, போனால் சம்பாதிக்க முடிஞ்ச ஒரு நகைக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுப்போமானால், இயேசு தான் ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஆத்துமாக்களை தான் வரும் வரைக்கும் பத்திரமாய் பாதுகாக்கிற இடமாகத்தான் திருச்சபையை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். சபை என்பது என்ன? அவர் வருகிற வரைக்கும் பத்திரமாய் நம்மை பாதுகாக்கிற இடம். ஏன்னா நகையை விட நம்ம ரொம்ப ப்ரீஷியஸ். அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இயேசு உங்களை சபைக்கு கொண்டு வந்ததுக்கு அதுதான் நோக்கம். அவர் திரும்பி வருகிற வரைக்கும் பத்திரமாய் பாதுகாக்கிற இடம் தான் திருச்சபை. அப்போ இங்கே வந்திருக்கிற நாம அவர் வருகையில் போவோமா? கமெண்ட் எடுக்கும்போது கூட சொல்கிறோம், நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். அப்போ அவர் வர வரைக்கும் தான் சர்ச், அவர் வர வரைக்கும் தான் கம்யூனியன், அவர் வர வரைக்கும் தான் ஊழியக்காரங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்க மாட்டோம். இருப்பாங்க, அவங்க நம்ம ஆளுங்க இல்லை, கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ இந்த வருகையில் நம்ம போவோமா? இதுதான் நம்முடைய கேள்வி. அப்போ இந்த வருகையில் போகிறதுக்கு என்ன செய்யணும்? ஏனோக்கும் நோவாவும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன செய்கிறாங்க? வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஃபர்ஸ்ட் நல்ல கவனிங்க.
ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன காரணம்? தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அப்படின்னு இருக்கு. இன்னும் ஒரு வசனம் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 6:9. இங்கேயும் வந்துட்டீங்க போலண்ணா. சோத்திரம். வாசிங்க சிஸ்டர், நம்ம விடுறதுல வாசிங்க. நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏனோக்கு செய்ததும் தேவனிடத்திலிருந்து ஒரு திட்டத்தை நோவா பெற்றுக்கொள்வதற்கும் மிக முக்கியமானது என்னவென்றால், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். இந்த தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் இருந்தால்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலையே பங்கடைய முடியும். சபைக்கு வந்துட்டதுனாலையோ, நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனாலையோ, தசமபாகம் காணிக்க கொடுக்கறதுனாலையோ, ஒரு சபையில் மெம்பராக இருக்கிறதுனாலையோ மட்டும் வருகையில் போயிட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி உங்களுக்கு ஒரு போதனையை கொடுத்து வச்சுட்டாங்க. ஆவிக்குரிய சபையில் மெம்பராக இருந்தால் கண்டிப்பாக போயிடலாம், இதெல்லாம் ரிசர்வேஷனா? அப்படிலாம் போக முடியாது. இங்கே வந்தாலும் இதுக்கும் சில காரியங்களை கத்தர் வச்சிருக்கிறார் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு. ஒரு பிள்ளைய பேக் மாட்டி ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பாடை கொடுத்து பெக்கு கொடுத்துட்டா பாஸ் ஆயிடுவானா? என்ன பண்ணணும்? இந்த பையன் மார்க் குறைவாக எடுத்துட்டா ஃபெயில் ஆகிட்டா அப்பா திட்டுறதுக்கும் அம்மா திட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? 2 பேருமே திட்டுவாங்க. ஆனால் அந்த அப்பா திட்டும் போது பார்த்தோன்னா என்ன சொல்லுவார்? டியூஷனுக்குலாம் ஒழுங்காக தானே எவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன், எவ்வளோ உனக்கு ஃபீஸ் கட்டுற மாதம் ஏன்டா இப்படி ஃபெயில் ஆன, ஏன் படிக்கலை, ஏன்னா விளையாடினியா அப்படி கேட்பார். இந்த அம்மா திட்டும் போது அழகாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நல்லா தானடா வடித்து போட்டேன், உனக்கு நல்லா தானே சாப்பிட்டேன், 3 வேளை நல்லா தின்ட்டு ஃபெயில் ஆகிருக்கே பாரு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாததெல்லாம் பாஸ் ஆகுது. சாப்பிட்றதுக்கும் பாஸ் ஆகிறதுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். நம்ம திட்டம் போதே ராங்காக திட்டுறாங்க. ஏன்னா அந்த மாவில் என்ன முடிஞ்சிச்சோ அதை செஞ்சுட்டாங்க அவங்க. அப்போது சபைக்கு வர்றதுனால மட்டும், செய்தி கேட்கறதுனால மட்டும் நீங்கள் வருகையில் போவீங்களான்னா முடியாது. அப்படிலாம் சொல்லலை. நான் ஐபிசியில் மெம்பரு, ஐபிஎல் மெம்பரு, ஏஜியில் மெம்பரு, 4 ஸ்கொயரில் இருக்கிறேன், அதனால் பரலோகத்துக்கு போகும்போது 4 ஸ்கொயராக ரைட்டில் வா, நீ உட்கார், உனக்கு சீட் போட்டு வச்சுருக்கிறோம், ஏஜியா ரைட்டில் வெட்ட, அந்த கதைலாம் கிடையாது. பரலோகத்தின் வாசலில் 2 சாட்சி தான். ஒன்று, உண்மையும் உத்தமம் உள்ளவனே உள்ளே வா, அக்கிரம செய்கைக்காரனே அப்படியே போயிரு. இந்த டினாமினேஷன், இந்த சபை பாகுபாடெல்லாம் நாம் இன்னைக்கு வேறு சூழ்நிலைக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். வேறு வழி இல்லை, கண்டிப்பாக இங்கே தேவை. ஆனால் பரலோகத்தில் இது எதுவுமே கிடையாது. பரலோகத்தில் 2 சாட்சி தான். உள்ளான மனுஷனை தான் கத்தர் பார்க்க போகிறாரு. அப்போ பரலோகத்துக்குள்ளே நுழைவதற்கு முதல்ல நமக்கு தேவை என்ன? தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். அந்த சஞ்சரிக்கிற அனுபவம்னா என்ன? இப்போ ஏனோக்க பாருங்களேன், ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜெனிசிஸ் 5:24 ஏனோக் வாக் வித் த லார்டுன்னு இருக்கும். அப்படி தானே இருக்குது? ஏனோக் வாக் வித் த லார்டுன்னு இருக்கும். இந்த வாக் வித் த லார்டுக்கும் சஞ்சரிக்கிறதுக்கும் என்ன இருக்குது? கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. ஏனோக்கோடு தேவனோடு சஞ்சரித்தான் என்பதற்கும் வாக் வித் த லார்ட்னா நடந்தான். ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான், வாக் வித் த லார்ட். சஞ்சரித்தல் இன்னும் கொஞ்சம் நெருக்கமான வார்த்தை. சஞ்சரித்தல் என்பது இன்னும் கொஞ்சம் நெருக்கம். எப்படி நெருக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், கவனிங்க. இப்போது திருமணத்துக்கு ஒரு மணமகனையும் மணமகளையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போல்லாம் அவங்களே பண்ணிக்கிறாங்க. பொதுவாக நம்ம சபைப்படி நம்ம தான் பண்ணணும் இல்லையா? நம்ம பண்ணுறோம். இப்போ இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு ஒரு 3 மாதம் டைம் இருக்கும். ஏன்னா 2 வீட்டாரும் ப்ரிப்பேர் ஆகணும் கல்யாணத்துக்கு இல்லையா? இந்த கல்யாணத்துக்கு இவங்களை ப்ரிப்பேர் பண்ணுற காலத்தில் இந்த 2 பேரும் என்ன செய்வாங்க? 2 வீட்டாரும் கல்யாணத்துக்கு என்ன ஆவாங்க? ரெடி ஆவாங்க. இந்த 2 பேரும் என்ன செய்வாங்க? பொண்ணு மாப்பிள்ளையும் இப்போ இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? ஃபோனில் பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? ஃபோனில் பேசுகிறாங்க. ஃபோனில் எப்படி பேசுகிறாங்க? பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபோனு சூடாகி, காது சூடாகி, கடைசியாக ஃபோன் சொல்லும், உயிர் போகும்போது வச்சிருன்னு சொல்லும். அதாவது பேட்டரி சார்ஜ் முடிவடைய போகிறது அப்படின்னு சொல்லலாம். வைப்பான்னு நினைக்கிறீங்க? இது சார்ஜ் போட்டு ஒன்று கூப்பிடுறேன் அப்படிம்பா. அப்படி பேசுகிறாங்க இப்போ இருக்கவங்களாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் பாஸ்டர்லாம் இருக்கிறோம், ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், முந்தின நாளே உட்காந்து பைபிள் என்ன செய்யணும்? ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் அதை எழுதி எல்லாம் கொண்டு வந்து வச்சா தான் 1 மணி நேரம் பேச முடியும். இந்த பையன் 4 மணி நேரம் பேசியிருப்பான். அவனை என்னடா பேசினேன்னு கேளுங்களேன், சும்மா தான். பாயிண்டே இல்லாமல் 3 மணி நேரம் பேசியிருக்கான் பாருங்க. நம்மளாம் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டே 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேச முடியல. அப்போ அவன் எவ்வளோ பெரிய பிரசங்கியாக இருப்பாருங்க. பார்த்தீங்களா?
அப்படி பேசுகிறான். சிலர்லாம் நைட் ஆரம்பிச்சு ஒருத்தர் நான் இப்படி சொன்ன உடனே ஒரு பையன் என்ன கேட்டான், இது எப்படி உங்களுக்கு தெரியும்? என் காலத்தில் ஃபோனே கிடையாது, அதாவது செல்ஃபோனே கிடையாது. இந்த லேண்ட்லைன் ஒன்று இருந்துச்சு, அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் இருந்துச்சு. அதனால் கூப்பிட மாட்டான், என் மேலே ரொம்ப பாசம் அந்த ஆளுக்கு, அதனால் கூப்பிட மாட்டான், வாய்ப்பே இல்லை. அதனால் வந்து நாங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பேசணும். இப்போ அதுவும் நல்லது தான் வச்சுங்களேன். இப்போ எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிடுது, கல்யாணத்துக்கு அப்புறம் பேச மாட்டேங்குது. ஆளுக்கு ஒரு பக்கம் செல்ஃபோன் வச்சுட்டு உட்காந்துருக்குது. அப்போல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேச முடியாது, கல்யாணத்துக்கு பின்னாடி தான் பேசணும். அவங்க பேசினே இருப்பாங்க, நம்ம கேட்டுனே இருக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அவ்வளோதான். அதுக்கு ஒரு விஷயம். இப்போ நல்லா கவனிங்க. அப்போது இப்போ ஒரு நாள் ஃபோன் வரல, நான் சொல்கிறது காரணம் இருக்குது. திடீர்னு ஃபோன் வரல, இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க, பொண்ணு மாப்பிள்ளையும்? அவனை பார்த்தீங்கன்னா தாவீது வனாந்தரத்தில் போன மாதிரி நிற்பான், அப்படியே இருப்பான். இந்த பிள்ளையை பார்த்தீங்கன்னா அப்படியே மோட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அந்த ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று டங்குன்னு அடிக்கும் பாருங்க. அடித்த உடனே அவங்க முகத்தை நீங்கள் பார்க்கணுமே. நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கணும். ஓடி போய் அந்த எஸ்எம்எஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றும் இருக்காது, ஹாய். அதுவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். இப்போ பாருங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னும் குடும்பம் ஆரம்பிக்கல, உறவுகள் ஆரம்பிக்கல, அவங்க ரெண்டு பேரும் இன்னும் வாழ்க்கையை தொடங்கல, ஃபிக்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஃபோனில் தான் பேசியிருக்கிறாங்க. சிலர்லாம் ஊரில் இருப்பாங்க, பார்க்க கூட மாட்டாங்க. ஆனால் அந்த ஃபிக்ஸ் பண்ண உடனே அந்த பொண்ணை பற்றின எண்ணம் இவருக்கும், இவரை பற்றின எண்ணம் அந்த பொண்ணுக்கும் 24 hours மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் ஃபோன் வரல, ஏன் எஸ்எம்எஸ் வரல, எதை பார்த்தாலும் அதுக்கு வாங்கலாமா, கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும், பிளான் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு பிளான் ஒன்று மைண்டில் என்ன செய்யும், ஓடிட்டே இருக்கும். இதற்கு பேர் தான் சஞ்சரித்தல். வாக்ட் வித் தி லார்ட் வேற, சஞ்சரித்தல்னா என்ன? கூட இல்ல, பார்க்கல, ஆனா அவங்கள பத்தின நினைவு 24 மணி நேரம் எனக்கு இருக்கும். அதான் அவங்களோடு கூட சஞ்சரித்தல். இப்ப நம்முடைய மணவாளன் மணவாட்டியாகிய சபையை நிச்சயம் பண்ணி விட்டு தூரதேசத்துக்கு போயிருக்கிறார். அவருக்கு இந்த மணவாட்டியாகிய சபை மேல 24 மணி நேரமும் சிந்தனை உண்டு. அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதே எண்ணம் இந்த மணவாட்டியாகிய சபைக்கு அவர் மேல இருக்குதா? 24 hours கர்த்தரை பத்தின எண்ணம் உங்களுக்கு இருக்குதா? அப்படி இருந்தால் அதற்கு பேர் தான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். வெறும் கிறிஸ்தவ சபைக்கு வந்துட்டா மட்டும் வருகையில் போக முடியாது. சபையில் இருக்கும்போது மாத்திரம் தேவனோட சஞ்சரிச்சா பத்தாது. உன் வாழ்நாள் முழுக்க தேவனை பத்தின ஒரு சிந்தனை உனக்கு இருந்துகிட்டே இருக்கணும், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். இப்ப இருக்க காலத்துல எல்லாரும் சொல்ற வார்த்தை ரொம்ப பிஸி. எல்லாரும் சொல்றது என்னது? ரொம்ப பிஸி. தேவனோட சஞ்சரிக்கிறீங்களா? இல்லைங்க, ரொம்ப பிஸி. இப்போ ஸ்கூல் தொடங்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் தொடங்கின பிறகு உங்கள் வீடு காலையில் அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புகிற நேரத்தில் எப்படி இருக்கும்? அந்த 1 மணி நேரம் எப்படி இருக்கும்? ஸ்கூல் உங்கள் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போதா இல்லையா? அனுப்புறீங்களா இல்லையா? சரி, சகோதரிமார்களுக்கு தெரியாது, கணவர்மார்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லையா? இல்லை, அவங்க பார்க்குற பார்வை அப்படி இருக்குது. பிள்ளை காலையில் ஸ்கூலுக்கு போது நாங்கள் பார்த்ததே இல்லைங்க, எங்களுக்கு அது தெரியும் அப்படின்ற மாதிரி. பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது வீடு எப்படி இருக்கும்? ஒரு 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 ரணகலமாக இருக்கும். 3ஆம் உலக யுத்தம் ஒன்று நடக்கும் இல்லையா? ஷூவை போட்டியா, சாக்ஸை போட்டியா, ஐடி கார்டை போட்டியா, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அம்மா இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த அம்மாவை நிறுத்தி கேளுங்களேன், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருக்கிறீர்களா? இப்போ அந்த அம்மா என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான், கதை முடிஞ்சிடும். கணவன்மார்களுக்கு அப்படித்தான். இந்த வேலைக்கு போவாங்க, டைம் ஆயிரும், டிராஃபிக்கில் நிற்பாங்க, அந்த நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வரும். 26, 24 டிராஃபிக்கில். அது குறைய குறைய உங்களுக்கு பிபி ஏறும். கிரு 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 கிரும்பார் வண்டியை அப்படி. அது எப்போ அந்த லைட்டு பச்சை விழுந்த உடனே போலான்னு இருப்பார். அந்த நேரத்தில் அவர் கார் கண்ணாடியை திறந்து, இப்போ நீங்கள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வார்? இன்னைக்கு நாம எல்லாரும் சொல்றோம் ரொம்ப பிஸி, மென்டல் டென்ஷன். நாங்கள் இது எப்படி தேவனோட சஞ்சரிக்கிறது? நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம், நமக்கு நாம ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். எங்களால் முடியாது. ஏன்னு கேட்டால் அவ்வளோ பிஸி ஷெட்யூல். அது உண்மையா? அது உண்மையா? தாவீது ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறார். ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருந்தால் எவ்வளவு வேலை இருக்கும் அவருக்கு. ஒரு நாட்டையே நடத்தணும், ஒரு கண்ட்ரியை முழுக்க முழுக்க நடத்தணும். அட்மினிஸ்ட்ரேஷன் யோசித்து பாருங்க. உள்நாட்டில் துரோகி, எதிர்நாட்டில் எதிரி. அதுவும் தாவீது காலம் முழுக்க முழுக்க யுத்த காலமா. பைபிள் சொல்லுது அவன் யுத்த பிரியன் இருக்கு, யுத்தம் சண்டை போட்டுட்டே இருப்பானாமா. அப்படி ஒரு யுத்த காலம். அது மட்டும் இல்லை, இது பத்தாததுக்கு தாவீதுக்கு 8 மனைவி. எத்தனை மனைவி? நம்மெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணியே சாமியார் மாதிரி அலையிறோம் இல்லையா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன நடக்குதுன்னே தெரியாது, அப்படி போயிட்டே இருப்பான். என்னங்க அப்படிம்பா. அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வண்டி ஓட்டிகிட்டு இருப்பேன் 2 வீலரில். திடீர்னு வந்து விழுந்துருவாங்க. விழுந்த உடனே கேட்பேன், ஏன்னா எப்படி வந்து விழுந்துட்டீங்க அப்படின்னா இப்படி என்ன பாப்பாப்ல, ஏங்க உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு அப்படி பார்த்துட்டே நிற்பான். எனக்கு காரணமே புரியாது, ஏன் அவர் நம்மளை அப்படி பார்க்குறாரு அப்படின்னா. சரி போங்க அப்படின்னா போயிடுவார். எனக்கு அந்த காரணம் எப்போ கண்டுபிடிச்சேன்னா, எனக்கு கல்யாணம் ஆன பிறகு தான் அதை நான் கண்டுபிடிச்சேன். அவன் ஏன் வந்து விழுந்தாரு அப்படின்னு.
இந்த சகோதரிமார்கள்ட்ட ஒரு நல்ல பழக்கம், வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டியா, அந்த கதவு கிட்ட வரும்போது தான், வரும்போது பிள்ளைக்கு அதை டேப்லெட் வாங்கிட்டு வந்துருங்க, மறக்காம மாவு வாங்கிட்டு வந்துருங்க, நைட்டு வரும்போது அதை கொண்டாந்துருங்க, இந்த கொண்டாந்துருங்க அது மட்டும்தான் அவன் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அது அப்படியே யோசிச்சுட்டே போவான், கொண்டாந்துருங்க, வாங்கிட்டு வந்துருங்க, இதை வாங்கணும் அதை வாங்கணும், டம்முன்னு எங்கேயாவது மோதிடுவான். மோதன பிறகு தான் யோசிப்போம், ஓ இங்கே வந்து மோதிட்டோமோ நம்ம. எங்கே பலர்லாம் ட்ராக் மாதிரி சவுதி அரேபியாவுக்கு போனவெல்லாம் இருக்கான், அப்படியே காசு வேலை ஏறின நம்ம ஏன் இங்கே வந்தோம், ஓ நம்ம வேலைக்கு இல்லை போனோம், ஏன்னா அந்த கொண்டாந்துருங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்குமா. அப்போ நானும் போய் மோதிடுறது. அப்படியே அந்தாலும் என்ன பார்ப்பாரு, நான் அவரை பார்ப்பேன். அப்படியே ரெண்டு பேரும் பேர் சபாவில் லாபானும் யாக்கோபும் சமாதானமாய் பிரிந்தார்கள்ன்ற மாதிரி. சரி போயிட்டு வாங்க, உங்கள் பிரச்சனை தான் எனக்கும், என் பிரச்சனை தான் உங்களுக்கு. ஒரு கல்யாணம் பண்ணி அவன் எப்படி இருக்கான், சாமியார் மாதிரி அலையிறான். தாவீதுக்கு எத்தனை? 8. போதாததுக்கு 13 பிள்ளை. அதில் பாதி உறுப்பில்லை. ஒன்று அப்சலோம் அப்பாவை கொலை பண்ண தேடிட்டு இருக்கு, இன்னொன்று தங்கச்சியை கல்யாணம் பண்ண பார்க்குது, இன்னொன்று தங்கச்சிக்கிட்ட தவறான முறையில் நடக்குது, இன்னொன்று ஹேண்டிகாப்டு பிள்ளை. இதெல்லாம் தாவீதுக்கு பைபிளில் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் தாவீது சொல்கிறான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்படின்னா அவன் பொய் சொல்லலை, உண்மையை சொன்னனால தான் பைபிளில் இருக்கு. அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில், அவ்வளோ வேலைகளுக்கு நடுவில், அவ்வளோ யுத்தத்துக்கு நடுவில் ஒரு நாட்டையே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். தாவீதுடைய காலத்தில் 3 வருஷம் பஞ்சமாமா. 3 வருஷம் பஞ்சம். யோசித்து பாருங்க, தண்ணி இல்லையாமா, சாப்பாடு இல்லையாமா. ஆண்டவர்கிட்ட போய் கதறான், ஏன் இந்த பஞ்சம் வந்துச்சுன்னு. அப்படி ஒரு சிச்சுவேஷன். அந்த தாவீது சொல்றான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து. அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளோ பிஸி ஷெட்யூலுக்கு நடுவுலையும் கர்த்தருக்குன்னு ஒரு இடத்தை அவனால் கொடுக்க முடிஞ்சிச்சு. உங்களாலையும் என்னாலையும் முடியும், கண்டிப்பாக நிச்சயமா முடியும். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ரொம்ப பிஸி இல்லைங்க. நம்ம கண்டிப்பா கர்த்தருக்கு ஒரு இடம் கொடுக்கலாம். 24 hours கர்த்தரை பத்தின சிந்தனை ஓடிட்டே இருக்கும். நான் சில பரிசுத்தவான்கிட்ட அசிஸ்டண்டா இருந்திருக்கிறேன், ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி பேக் தூக்கிட்டு போவேன். அப்படி போகும்போது இந்த பரிசுத்தவான்கள் நைட்டில் என்ன செய்வாங்கன்னா, தூங்கிட்டே இருக்கும்போது இப்படி திரும்பி படுக்கும்போது சோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம்பாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ஒரு சிலரை. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி திரும்பி படுப்பாங்க, அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்பாங்க. இப்போ நான் அவங்களுக்கு மறுநாள் காலையில் கேட்பேன், என்னென்னாச்சு, நீங்கள் ரொம்ப சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களே, ஏதாவது உடம்பு சரியில்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இல்லையே நான் நல்லா தூங்கிட்டேனே அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்கள் சரீரம் நன்றாய் தூங்கி இருக்கிறது, ஆத்மா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருக்கிறது. ஒரு துதி ஓடிக்கிட்டே இருக்கு. இதுதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். இந்த சஞ்சரிக்கிற அனுபவம் இருந்தால் மட்டும்தான் வருகையில் போக முடியும். பாருங்க, இப்போ ஏனோக்குக்கு தேவனோடு சஞ்சரிக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி ஏன் வந்துச்சு? அந்த நெசசிட்டி இப்போ நீங்களும் கேட்கலாம், ஏன் சஞ்சரிக்கணும் தேவனோட அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நெசசிட்டினால தான் அவன் சஞ்சரிக்கிறான் தேவனோட. என்ன நெசசிட்டி? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. நல்லா கவனிங்க. 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம். அப்போ இந்த குழந்தை பிறந்த பிறகு தான் அவன் என்ன பண்றான்? தேவனோடு கூட சஞ்சரிக்கிறான். குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்யல? தேவனோடு சஞ்சரிக்கல. 65 வயசு வரைக்கும் தேவனோட அவன் என்ன செய்யல? சஞ்சரிக்கல. 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருடம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து. அப்ப ஏனோக்கு தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கும் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கும் என்ன இருக்குது? ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது வரைக்கும் தேவனோட சஞ்சரிக்கல. பொதுவாக பாருங்க, நமக்கும் ஏனோக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். பொதுவாக நாம் ஒரு தேவைக்காக தான் ஆண்டவர்கிட்ட வருவோம். நான் ஒரு 90% அப்படி தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு தேவைக்காக வருவாங்க. குழந்தை இல்லை, வேலை இல்லை, அப்புறம் பிரச்சனை அப்படின்னு வருவாங்க. வந்து இங்கே ஆண்டவர் வந்து அவங்களோட தேவைகளை என்ன செய்கிறாரு? சந்திக்கிறார். சந்தித்த பிறகு பார்த்தா சபைக்கு வர்றது அப்படியே என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த குழந்தை இல்லைன்னு வருவாங்க, குழந்தை வந்துடும், அதுக்கப்புறம் சபைக்கு வர்றது குறையும். அப்புறம் அவங்களை கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன பாஸ்டர் கேட்பாங்க, என்னாச்சு குழந்தை இல்லைன்னா சொன்னீங்க, ஜோம் பண்ணோம், குழந்தைலாம் கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் ஆளே காணுமே. அவங்க சொல்லுவாங்க, எங்கள் பாஸ்டர் இந்த குழந்தைய வச்சுட்டு வர முடியுது, அதோடைய நேரம் எனக்கு எப்படி இருக்குது? சரியாக இருக்குது. யாராவது ஒருத்தர் வேலை இல்லைம்பா, வேலை கிடச்சிரும், அதுக்கப்புறம் சபை பக்கம் வரமாட்டான். ஏன்னு கேளுங்க, ரொம்ப பிஸி. வெள்ளிக்கிழமையில் கூட என்ன செஞ்சிடறாங்க? வேலை வச்சிடறாங்க. அப்போ நாம் ஒரு தேவை இருந்தால் மட்டுமே தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஏனோக்கு அப்படி அல்ல. குழந்தை பிறந்த பிறகுதான் அவன் தேவனோட என்ன செய்யறான்? சஞ்சரிக்கிறான். அப்போ ஏனோக்கு தேவனோட சஞ்சரிப்பதுக்கும் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? எதுவுமே அங்கே சொல்லலை. ஒரே ஒரு வார்த்தை இருக்கு, மெத்துசலாவை பெற்ற பின். மெத்துசலானா என்ன? இப்போ பொதுவாக நம்ம குழந்தை பிறந்தோன்னு ஒரு பேர் வைப்போம்ல, ஏதோ ஒரு காரணத்தோட தானே பேர் வைப்போம். காரணம் இல்லாமல் பேர் வைக்க மாட்டோம். இல்லை,
ஒரு தீர்க்கதரிசி பேர் வைப்போம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு மேலே சாமுவேல்னு பேர் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எந்த பேர் இருந்தாலும் கூட இந்த சாமுவேல்னு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா சாமுவேல், எதுக்கு சாமுவேல்னு பேர் வைக்கிறோம்? எல்லாருக்கும் ஒரு எண்ணம், என் பிள்ளை சின்ன வயசுலேருந்து சாமுவேலை போல தேவ சமூகத்தில் வளர்ந்து பெரிய தீர்க்கதரிசியாக வரணும். வருதா? வந்திருக்கா? அப்படி வரல. ஏன் வரலன்னா, பேர் வச்சா மட்டும் அது சாமுவேல் ஆகாது. சாமுவேலுடைய அம்மா அண்ணாளா இருந்தாங்க, அதான் ரொம்ப முக்கியம். நாம என்னாலோ தான் சபைக்கே வர்றோம். அப்படி எப்படி பிள்ளை சாமுவேலா மாறும்? அந்த அண்ணாள் கொண்டு வந்து பிள்ளைய சாமுவேல்கிட்ட கொடுத்துட்டு, ஏலிகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏலி வந்து பிள்ளைய என்ன வளர்த்தான்னு கூட நம்ம வந்து கேட்காது. ஆனால் நம்ம பிள்ளை நடந்து வந்து புல்பிட்டை பிடிச்சி இழுக்கும், மைக்கை பிடிச்சி இழுக்கும், கீபோர்டை கீழே தள்ளும். ஆனால் ஊழியக்காரன் கேட்கக்கூடாது, கொஞ்சம் கண்டிக்கப்படாது. கண்டித்த உடனே கோவம் வந்துடுது. இப்போ இருக்கவங்களுக்குலாம் என் பிள்ளையத்தான் அவர் குறி வச்சு தாக்குறாரு. எங்கள் குடும்ப பிள்ளை வந்து என் பிள்ளை என்னமா திட்டாரு. ஏன் திட்டினா என்ன குறைஞ்சிருவிய? நீங்கள் தான் பிடிக்க மாட்டேங்கிறீங்க பிள்ளைய, நாங்களாவது பிடிக்கிறோமே இல்லையா? இன்னைக்கு சபை எப்படி ஆயிடுச்சு? கடிந்து கொள்ளுதலை விரும்பாத சபை. கடிந்து கொள்ளுதலை விரும்பினா தானே சபை வளரும். இப்போ பாருங்களேன், இப்போ இருக்க விசுவாசியெல்லாம் திட்டின உடனே நடக்கிற அடுத்த சம்பவம், ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சர்ச்சை வந்துடுது. இப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வேலை எதுன்னு கேட்டிங்கன்னா சர்ச்சை ஆரம்பிக்கிறது. அந்த காலத்தில் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை சபை ஆரம்பிக்கிறது. இப்போ ஈஸி சபை என்னென்னா சபை ஆரம்பிக்குது. என்னது? எதையாவது திட்டின உடனே 3 நாள் கழிச்சு அவங்க வீட்டில் சர்ச்சு பார்த்தா அதுக்கும் 4 பேர் போகிறான். எப்படி தான் போகிறான்னு தெரிய மாட்டேங்குது. என்ன பேசிஸில் போவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. கடிந்து கொள்ளுகிற உபதேசம் எப்பவும் நல்லது. ஏதாவது உங்களுக்கு சபையில் சொல்கிறாங்களா, கடிந்து கொள்கிறாங்களா, அது ஏன் சொல்கிறாங்கன்னு முதல்ல உட்காந்து கேளுங்க. அந்த காலத்தில் அதான் சொல்கிறேன். அந்த காலத்துலலாம் டீச்சர்ஸ் அடித்தா தான் பிள்ளை நல்லா வளரும்னா, இப்போ அடிக்கக்கூடாதுன்னு ரூல் போட்டான். எப்படி பிள்ளை நல்லா வளரும்? அப்போ சாமுவேல் மாதிரி பேர் வைக்கணும்னா பேர் வைக்கிறது மட்டும் இல்லை, அதை ஏற்றுக்க மாதிரி என்ன செய்யணும்? நடக்கணும். சரி, இப்போ நம்ம மெத்துசுலாக்கு வருவோம். மெத்துசுலா என்றால் என்ன? மெத்துசுலா என்கிறதுக்கு என்ன அர்த்தம் கிரேக்க வார்த்தையில்? மெத்துசுலாக்கு அப்புறமாய் முடிவு வராது, அவன் போகும்போது முடிவு வரும். மெத்துசுலாக்கு அப்புறமானா, மெத்துசுலாங்கிற பேருக்கு தான் அர்த்தமே கேட்டோம். இப்போ அவன் போகும்போது முடிவு வரும், இல்லைன்னா த மேன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பின் மனிதன் அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த பேரை ஏனோக்கு வச்சாரு? இந்த பேரை ஏன் டிஃப்ரெண்ட்டாக வச்சாரு? இப்போ பாருங்களேன், பூகம்பம் அப்படின்னு ஒருத்தருக்கு பேர் வைப்போமா? வைக்கிறோம். எபிரேய வார்த்தையில் நியாய தீர்ப்பின் மனிதன் பேர் வச்சிருக்கிறாரு. நமக்கு தமிழில் வச்சு பாருங்க, நியாய தீர்ப்பின் மனிதன். உன்னை கூப்பிட்றோம், நியாய தீர்ப்பு மனிதா வாடானா, பக்கத்தில் இருக்கவன் என்ன கேட்பான்? என்னடா இப்படி ஒரு பேர் வச்சிருக்கோம் உன் பிள்ளைக்கு? அப்போ ஏனோக்கு என்ன சொல்லியிருப்பாரு? இவன் போகும்போது உலகம் அழியும் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். கரெக்டான்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக மெத்துசுலா செத்த வருஷமோ ஜலப்பிரளயம் வந்த வருஷமோ ஒரே வருஷம். மெத்துசுலா என்னைக்கு செத்தானோ, நோவோட ஜலப்பிரளயம் வந்து உலகம் அழிஞ்ச வருஷமோ ஒரே வருஷம். இந்த வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சு? ஏனோக்கு. அதனால தான் யூதா 14 தேவன் வருகிறார் என்று முன்னறிவித்தான். வசனம் சொல்லுது, 1000 பரிசுத்தவான்களோட தேவன் பூமியை நியாயத்திற்கு வருகிறார் என்று முன்னறிவித்தான். இந்த வெளிப்பாடு யாருக்கு கிடைச்சிச்சு? ஏனோக்கு கிடைச்சிருச்சு. இந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே தான் வேதம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். மெத்துசுலாவை பெற்ற பின், இந்த வெளிப்பாடை பெற்ற பின் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான். இதே காரியம்தான் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? 24ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 3வது வசனத்துல சீஷர்கள் வந்து இயேசுவை கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்போ இயேசுவின் வருகையோட என்ன வரப்போகுது? உலகத்தின் முடிவு வரப்போகுது. இயேசுவின் வருகையோட உலகத்தின் முடிவு வரப்போகுது. நமக்கு இயேசு வரான்னு மட்டும்தான் தெரியும், உலகம் முடியுன்றது தெரியாது. அப்போ இதே இன்ஃபர்மேஷன் தான் நமக்கும். என்னைக்கு மெத்துசுலா போகிறானோ அன்னைக்கு அழிவு வரும், என்னைக்கு நாம மேலே போகிறோமோ அன்னைக்கு அழிவு ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த அழிவிலிருந்து தப்பிப்பதற்கு ஏனோக்கு செய்த முதலாவது காரியம் என்னது? தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது. நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வரும். அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து நோவா தப்பிக்க வேண்டுமானால் முதலில் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்ப நாம தேவனோடு சஞ்சரிக்கிறோமா? இன்னைக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்கா? அந்த அனுபவம் கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் பேசிக். பரிசுத்தாவின் அபிஷேகம், ரட்சிப்பு, ஞானஸ்நானம். இதுக்கு அப்புறம் மிக முக்கியமாக சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை குவாலிட்டி என்னன்னா, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். என்ன நடந்தாலும் கர்த்தரை பற்றின ஒரு துதி, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பாட்டு, ஏதோ ஒன்று உங்கள் மைண்டில் என்ன செய்யணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும்.
இந்த ஓடிக்கிட்டே இருந்தால் பிசாசு உங்கள் மைண்டுக்குள்ளே வரவே வராது. நம்ம ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷில் சொல்லுவாங்கல்ல, த ஐடல் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படிம்பாங்க. சும்மா இருக்கிற மைண்டில் தான் யார் வருவா? பிசாசு வரும். துதிச்சுட்டே இருக்கிற மைண்டில் யார் வரமாட்டா? பிசாசு வராது, பாவம் வராது, எந்த ஆசையும் வராது. கர்த்தரை பற்றின ஒரு துதி மைண்டில் என்ன செய்யும்? ஓடிட்டே இருக்கணும். இதுக்கு என்ன செய்யணும்? இப்படி பண்ணணும், நான் அப்படியே இருக்கணும், 24 hours கர்த்தரை பற்றின சிந்தனை எனக்கு ஓடணும்னா நான் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு. இது முதல் 1 மணி நேரம் காலையில் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 hour கர்த்தர் கையில் கொடுத்துடணும். முதல் 1 மணி நேரம் நீங்கள் எப்போ எழுந்திருப்பீங்களோ அந்த முதல் 1 மணி நேரம் யார் கையில் கொடுக்கணும்? கர்த்தர் கையில் கொடுத்துடணும். உட்காந்து சோதனை பண்ணுவீங்களோ, துதிப்பீங்களோ, பாட்டு பாடுவீங்களோ, பைபிள் வாசிப்பீங்களோ, ஃபஸ்ட்டு 1 hour அந்த 1 hour நீங்கள் கர்த்தர்கிட்ட கொடுத்து பாருங்க. அந்த 1 hourல நீங்கள் என்ன துதிக்கிறீங்களோ, என்ன சோத்திரம் பண்ணுறீங்களோ, என்ன வேதவசனம் வாசிக்கிறீங்களோ, அது நாள் முழுவதும் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இதுதான் தேவனோட சஞ்சரிக்கிற அனுபவத்துக்கான ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஊர்லலாம் ரொம்ப சிம்பிளாக சொன்ன விஷயம்தான். காலையில் எழுந்திரிச்சு நல்லா படியும்பாங்க. எதுக்காக படிக்கணும்? படித்தா அது அப்படியே மனசில் பதியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதைத்தான் நம்ம பைபிள் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறார். இது ஆண்டவர் சொல்லி கொடுத்ததுதான். ஃபஸ்ட்டு 1 hour கர்த்தர் கையில் கொடுத்துருங்க. அந்த 1 hour நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் தேவனோடு கூட அந்த வருகையில் போகிறதுக்கான முதல் பேசிக் காரியத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். நம்ம இன்னைக்கு ஒரு சாட்சி, ஆப்ரஹாம் லிங்கன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்க பிரசிடென்ட். அவர் தான் அமெரிக்கன் பிரசிடென்ட்லேயே பிஸியஸ்ட் பிரசிடென்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் காலத்தில் தான் அமெரிக்காவை என்ன செய்கிறார்? கட்டமைக்கிறார். அப்போது த மோஸ்ட் பிஸியஸ்ட் பிரசிடென்ட் அவர். அப்போது அவர்கிட்ட ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு, நான் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. உடனே அவருக்கு டைம் கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு நாள் ஆப்ரஹாம் லிங்கனுடைய ஆஃபீஸில் இருந்து அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வாங்க, பிரசிடென்ட் உங்களை பார்க்க விரும்புகிறார். இவருக்கு ஷாக். 5 மணிக்கா? அந்த குளிர், அமெரிக்காவில் எவ்வளோ குளிர் உங்களுக்கு தெரியும். 5 மணிக்கு பிரசிடென்ட் முழிச்சிருப்பாரா? இந்த மனுஷன் தூங்குவாரா தூங்க மாட்டாரா? சரி, ஓகே, பிரசிடென்ட் சொல்லிட்டாரு போவோன்னு சொல்லிட்டு 4:45 ஆஃபீஸுக்கு வந்துட்டார். பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கு வந்துட்டார். வந்தால் உள்ளே பேசிகிட்டு இருக்கிறார் ஆப்ரஹாம் லிங்கன். இவருக்கு பயங்கர ஷாக். நமக்கு 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, வேற எவனுக்கும் 4:30 மணிக்கு கொடுத்துருக்காரு. இந்த ஆள் எப்போ தான் தூங்குவார், எப்போ தான் முழிப்பார் அப்படின்ட்டு கரெக்டாக 5 மணிக்கு பெல் அடிக்குது உள்ளேருந்து, கமெண்ட் உள்ளே வாங்க அப்படின்னு. இவர் வந்து வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா உள்ளே இருக்கிறவர் என்ன செய்யணும்? வெளியே வரணும். திருப்பி ஒரு 1 minute திருப்பி அடிக்குது பெல்லு, கமெண்ட் அப்படின்னு. இவர் தயக்கத்தோட டோரை திறந்துட்டு உள்ளே போய் இப்படி பார்க்குறாரு. பார்த்தவொடனே லிங்கன் கேட்டாரான், என்ன பார்க்குறீங்க, என்ன தேடுறீங்க? இல்லை, நான் வரும்போது ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார், அவர் வெளியே வரதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பட் யாரையுமே காணுமே அப்படின்னு. அப்போ லிங்கன் சொன்னாரா, நான் எவ்வளவு வேலை இருந்தாலும் முதல் 1 மணி நேரம் கர்த்தரோடு பேசுவது எனக்கு வழக்கம். ஆண்டவர்கிட்ட பேசி தான் நான் உலகத்தில் யார்ட்டையும் பேசுவேன். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன், வேறு வழி இல்லை, அதனால் 4 மணிக்கு எழுந்திருச்சு 1 hour ஆண்டவரோட பேசினேன். அதனால தான் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிரசிடென்ட்டாக இருக்க முடிகிறது என்று ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம். அல்லேலூயா. அவ்வளவு பிஸியான ஒரு பிரசிடென்ட், அவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல தேவனுக்கென்று 1 மணி நேரத்தை ஒதுக்க முடியுமானால் ஏன் உங்களாலையும் என்னாலையும் ஒதுக்க முடியாது? ஏன் முடியாது? முதல் 1 மணி நேரம் கர்த்தர்கிட்ட கொடுத்து பாருங்க. 5:30 மணிக்கு வேலையா, 4:30 எழுந்திரிங்க. இப்போ திடீர்னு ஃப்ளைட்டு பிடிக்கணும், மிட் நைட் ஃப்ளைட்னா நைட் எழுந்திரிக்கிறோம்ல. திடீர்னு காலை 4 மணிக்கு ஃப்ளைட்னா 1 மணிக்கு உள்ளே இருக்கணும்னு போய் உட்கார முடியுது இல்லை? ஏன் காலை 4 மணிக்கு எழுந்து தேவ சமூகத்தில் உட்கார முடியாது? ஃபஸ்ட்டு 2-3 நாளைக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன், முதல் 2-3 நாளைக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே உட்காந்த இடத்துல தூக்கம் வரும், எல்லாம் நடக்கும். வாக் பண்ணி ஜோம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. 21 நாள் நீங்கள் பழகிட்டீங்கன்னு வச்சுங்க, நம்ம மைண்டு வந்து என்ன ஆயிடும், அதுக்கு செட் ஆயிரும், அடாப்ட் ஆயிரும். 21 நாள் காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு இல்லை 5 மணிக்கு எழுந்திரிச்சு நீங்கள் ஜோம் பண்ணுறவங்களா மாறிட்டீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிற அனுபவம் வரும். அதுதான் தேவனோட சஞ்சரிப்பதற்கான முதலாவது ஸ்டெப். இந்த அனுபவம் இல்லாமல் நீங்கள் வருகையில் என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. இன்றைக்கி சபையில் இந்த அனுபவத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும், ஜனங்களுக்கு சொல்லணும். அதனால தான் அந்த காலத்து சபைகள் எல்லாமே அதிகாலை ஜபம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. 5 to 6 ப்ரேயர்னு ஒன்று இருக்கும். இப்போ 5 to 6 ப்ரேயரே கிடையாது. ஏன்னா நீங்கள் வரமாட்டீங்கன்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. வீட்டிலையாவது தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜோம் பண்ண பழக்கத்தை வாங்க. பிள்ளைகளுக்கு அந்த ஜபத்தை சொல்லிக் கொடுங்க. அந்த ஜபத்தை காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகள் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பார்கள். அல்லேலூயா. முதலாவது தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் யாருக்கு? ஏனோக்குக்கும் இருந்தது, நோவாவுக்கும் இருந்தது.